அன்பிற்குரிய உறவுகளே வணக்கம். நேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தமிழக நீதித்துறையில் பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு நேற்று பகிரப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. 23ஆம் தேதி சம்பவம் நடக்கிறது. 28ஆம் தேதி அன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் மத்திய புலனாய்வுத்துறைக்கு சிபிஐக்கு அதை விசாரிக்கணும்னு உத்தரவு போடுறார். சிபிஐ உடனடியாக விசாரித்து ஏறத்தாழ ஒரு 10 நாட்களுக்குள்ளாக நம்முடைய தமிழக காவல்துறையிலிருந்து கோப்புகளை பெற்று விசாரணையை தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது. 5 ஆண்டுகளாக நடைபெற்று நேற்று தீர்ப்பு பகிரப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவருமே மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது நீதியின்பால் அறத்தின்பால் தவறு யார் செய்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவள் காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற உச்சபட்ச நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தின்பால் எடுக்கப்பட்ட முடிவு இன்றைக்கு அது நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. மாறாக இந்த விடியா திராவிட முன்னேற்ற கழக அரசிலே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்பட்ட பிறகு தமிழகத்தில் இருக்கிற எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளுமே இதை மத்திய புலனாய்வுத்துறைக்கு அனுப்ப வேண்டும் என்று கூக்குரலிடுகிறார்கள், போராட்டம் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அதை காதிலே வாங்கிக் கொள்ளாத இந்த அரசாங்கம் தமிழக காவல்துறையை விசாரிக்கும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது. சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவி பொற்கொடி உயர்நீதிமன்றத்தை நாடுகிறார். இந்த வழக்கு தமிழக காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது, முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எனவே இதை மத்திய புலனாய்வுத்துறை தான் விசாரிக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அது மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கிறது. நீங்கள் நியாயவான்களாக இருந்திருந்தால், சட்டத்தை நிலைநாட்ட வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்தால், ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், அந்த பட்டியலினத்தின் மீது உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்கிறது என்று சொன்னால் அந்த உத்தரவை நீங்கள் சிறமேற்கொண்டு அதை நீங்கள் நிலைநாட்டி இருக்க வேண்டும், மத்திய புலனாய்வுத்துறைக்கு விசாரணைக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் உச்சநீதிமன்றம் சென்று அது மத்திய புலனாய்வுத்துறை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்தியாவிலே இருக்கிற அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு வழக்கறிஞரை நியமித்து உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பை பெற்று வருகிறீர்கள். இது அறத்தின்பால் எடுக்கப்பட்ட முடிவா, அன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் எடுத்தது அறத்தின்பால் எடுக்கப்பட்ட முடிவா என்பதை பொதுமக்களுடைய மனசாட்சிக்கே நாங்கள் விட்டுவிடுவோம். அதற்காகத்தான் சகோதரி பொற்கொடி இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த விசாரணையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த உத்தரவின் அடிப்படையிலே இவர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும், எதையோ மூடி மறைப்பதற்குண்டான முனைப்பை இவர்கள் எடுக்கிறார்கள், அதை நான் வெளிக்கொண்டே வருவேன் என்கிற அந்த நியாயத்தின்பால் நின்று இன்றைக்கு திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றியின் சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறார். வெற்றி பெற்று நிச்சயம் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வருவார், சட்டமன்றத்திற்குள் நுழைவார், சட்டமன்றத்திற்குள் நுழைந்து அந்த மரணத்திற்குண்டான நீதியை இந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்குண்டான முயற்சியை அவர் எடுப்பார். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கத்துணையாக இருக்கும். வருகிற தேர்தல் இது போன்ற அநியாயங்களுக்கு எதிரான தேர்தல், இது போன்ற நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிக்காததற்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் இது இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த தேர்தலில் இரட்டை இலை மீண்டும் வெல்ல வேண்டும், மீண்டும் தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி வர வேண்டும். எனவே ஸ்டாலின் வீழட்டும், தமிழ்நாடு தப்பிக்கட்டும், வாக்களிப்பீர் இரட்டை இலை.